Praise the Lord. Hallelujah. Praise God. ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். இது இந்த வருஷத்தினுடைய கடைசி ஆராதனை, கடைசி செய்தி. ஆமென். ஹல்லேலூயா. வாய்ப்பு கொடுத்த அருமையான என் அன்பு சகோதரன் போதகருக்கு என்னுடைய நன்றிகளையும், விசேஷமாக ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத என்னை பயன்படுத்துகிற கர்த்தருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். தேவன் நல்லவர். ஆமென். ஆமாம், வருஷம் முடியுதுன்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா இல்லை சந்தோஷப்படுறீங்களான்னு தெரியல. உங்கள் முகங்களை பார்த்தா என்னால் எதையும் கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப வித்தியாசமான ஒரு உணர்வோடு இருக்குங்கன்னு எனக்கு தெரியுது. ரொம்ப வேகமாக நாட்களை கடந்து விட்டோம். ஆமென். ஆமாம், ஆனால் தீர்மானிக்கப்பட்டபடியே எல்லாம் நடந்தது. சாட்சிகளினாலே நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி இருந்தீர்கள். உண்மையாகவே கர்த்தர் அதை செய்தார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், நாம் நினைக்கிறத விட ஆண்டவர் பெரிதானவைகளை செய்கிறார். சில விஷயங்களை, சில சூழ்நிலைகளை பார்த்து நம்மளால் அதை விசுவாசிக்கவோ அல்லது இது நடக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இருக்கும்போது ஆண்டவர் அதை மிக சுலபமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் நடத்தி காண்பிக்கிறார். ஆமென். ஏனென்றால் இது நம்முடைய காரியம் மாத்திரமல்ல, ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்து நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்து அவரை கனம் பண்ணுகிற பொழுது அது தேவனுடைய பிரச்சனையாக மாறிவிடுகிறது. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அது உங்களுக்குரியதை மாத்திரமல்ல, அவருக்குரியதாக நினைத்து அந்த காரியங்களில் அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். ஆமென். அதனால் இனி வருகிற ஆண்டும் இனி வரப்போகிற காலங்களும் உங்களுக்கு மிக ஆசீர்வாதமாக ஒரு பெரிய உயர்வுக்கான ஒரு ஆண்டாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். விசுவாசிக்கிறவங்கிற ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அடுத்த நல்லவன் கண்களை மூடி ஒரு விசை ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். பரலோக அக்கினி, பரிசுத்த அக்கினி, பற்ற வைக்க வந்தேன் பூமியிலே அக்கினி, இப்பொழுதே எரிய வேண்டும் ஏங்குகிறான். பற்ற வைக்க வந்தேன் பூமியிலே அக்கினி, இப்பொழுதே எரிய வேண்டும் ஏங்குகிறான். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அதிசய அக்கினி, அழைப்பு விடுக்கும் அக்கினி, அசுத்தம் நீக்கும் அனுப்புகின்ற அன்பு அக்கினி. அதிசய அக்கினி, அழைப்பு விடுக்கும் அக்கினி, அசுத்தம் நீக்கி அனுப்புகின்ற அன்பு அக்கினி. சுட்டெரிக்கும் அக்கினி, சுத்திகரிக்கும் அக்கினி, பரிசுத்த ஸ்தலமாக்கும் தூய அக்கினி. சுட்டெரிக்கும் அக்கினி, சுத்திகரிக்கும் அக்கினி, பரிசுத்த ஸ்தலமாக்கும் தூய அக்கினி. அக்கினி, அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி. சேர்ந்து சொல்லலாம். அக்கினி, அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம். மறுபடியுமாக அனல் மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம். ஆமென்.
வழி நடத்தும் அக்கினி, வாழ வைக்கும் அக்கினி, போகும் பாதை காட்டுகின்ற புனித அக்கினி. வழி நடத்தும் அக்கினி, வாழ வைக்கும் அக்கினி, போகும் பாதை காட்டுகின்ற புனித அக்கினி. வெளிச்சம் தரும் அக்கினி, விலகாத அக்கினி, வேண்டுதல் செய்யும் போது இறங்கும் அக்கினி. வேண்டுதல் செய்யும் போது இறங்கும் அக்கினி. அக்கினி அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகிடும் பரிசுத்த தூய அக்கினி முன்னால். பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகிடும் பரிசுத்த தூய அக்கினி முன்னால். சுற்றிலும் இருக்கின்ற எதிரியின் கிரியைகளை அக்கினி முன் சென்று அகற்றுகின்றது. சுற்றிலும் இருக்கின்ற எதிரியின் கிரியைகளை அக்கினி முன் சென்று அகற்றுகின்றது. அக்கினி அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். 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 தீர்க்கதரிசி எலியா ஜெபித்த போது அன்று ஆவியானவர் அக்கினியாய் இறங்கி வந்தார். தீர்க்கதரிசி எலியா ஜெபித்த போது அன்று ஆவியானவர் அக்கினியாய் இறங்கி வந்தார். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், ஆர்ப்பரித்து ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், ஆர்ப்பரித்து ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். அக்கினி அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். 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 வார்த்தையை தியானம் பண்ணுகிற பொழுதெல்லாம் இருதயத்தில் ஒரு அக்கினி கொழுந்து விட்டு எரிகிறது. ஆண்டவரே, அன்றைக்கு அம்மா ஊருக்கு கடந்து போகிற பொழுது சீஷர்களோடு பேசினீர். வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது என்று சொல்லி, பரலோக அக்கினியா எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. எலியா ஆண்டவர் ஜெபித்த பொழுது வானத்தில் இருந்து ஆவியானவர் அக்கினியா இறங்கி வந்து என் தேவனாகிய கர்த்தர் அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு மனமாற்றத்தை தந்தது போல இப்பொழுதும் தேவ அக்கினி எங்கள் மத்தியில் இறங்கி வருவதாக. ஆவியின் அபிஷேகம் எங்களை நிரப்புவதாக. இருதயங்களை ஆண்டவரே பட்சிக்கிற அக்கினி ஆண்டவர் ஆளுகை செய்வீராக. இருதயங்களை திறந்து கொண்டிருக்கிறோம். தேவ ஆவியின் வல்லமையை நிறைவாய் எங்கள் மீது ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கு தடையாய் இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளையும், எல்லா ஆண்டவரே திசை திருப்புகிற பொல்லாத சிந்தனைகளை மாற்றுகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளையும், எல்லா பொல்லாத சத்துருவின் எண்ணங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே தடைகளை உடைக்கிறோம்.
இப்பொழுதே தேவன் மகிமையாய் இறங்குவீராக. ஆளுகை செய்யும், பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். நீர் ஒருவரே ஜெயம் எடுப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் இவைகளை வேண்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பாடின பாடலை வைத்து நீங்கள் தீர்மானிச்சிருப்பீங்க இன்னைக்கு எதை குறித்து பேச போறோம்னு சொல்லிட்டு. ஆமென், அல்லேலூயா. கடந்த 2 வாரங்களாக அபிஷேகத்தின் 3 நிலைகள் என்கிற அந்த தலைப்பின் கீழே நீங்கள் செய்திகளை கேட்டுக்கொண்டு வந்தீர்கள். இந்த நாளிலும் அதை குறித்து பேச வேண்டும் என்று நான் கட்டளை பெற்றேன். அதனால் அதை குறித்து பேசலான்னு சொல்லி ரொம்ப அதிகமாக தியானம் பண்ணணும்னு உக்காந்து என்னென்னமோ முயற்சி பண்ணி கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி போராடி ஜெபித்து கடைசியில் ஆண்டவர் நேற்று தினத்தில் இரவில் என்னோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அபிஷேகத்தின் 3 நிலைகள். இது 3வது பாகம். 2வது பாகம் ஆல்ரெடி யூடியூப்பில் ரிலீஸ் ஆகிடுச்சு. நேற்று இரவு அது டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு, நீங்கள் அதை பாருங்கள். இது 3வது பாகம். கர்த்தர் நிச்சயமாக இவங்களோடு பேசுவார், நம்மோடு கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் கவனமாக கேளுங்கள். குறித்த நேரத்திற்குள்ளே நான் முடிப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவார். ஆமென். வாசிக்கலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும், ஏசாயாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் ஒருவர் வாசியுங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன், இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். ஏசாயா 4வது அதிகாரம் 3வது வசனம். நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும். ஆமென். போதும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அபிஷேகத்தின் 3 நிலைகள் என்று சொல்லி நாம் ரொம்ப விரிவாக காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த 3 காரியங்களை பேசுவது என்பது அல்லது இந்த தலைப்பை 2-3 வாரங்களிலேயே நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்பது சாத்தியமற்ற ஒன்று. அல்லேலூயா. அதனால் ரொம்ப ஆழமாக இந்த சத்தியங்களை கேட்டு ஆழங்களை அறிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். நான் இந்த அபிஷேகத்தின் 3 நிலைக்குள்ளே காணப்படுகிற ஒரு வார்த்தையை எடுத்து அந்த காரியத்தை நான் உங்கள் மத்தியில் பேசும்படி இன்றைக்கு ஏவப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அபிஷேகத்தின் 3 நிலை என்கிற தலைப்பிற்கு வெவ்வேறு பரிமாணங்கள் மூலமாக அபிஷேகத்தின் நிலைகளை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகம் என்று சொல்லும் பொழுது பொதுவாக நமக்கு நினைவுக்கு வருவது என்பது என்னன்னா அக்கினி. அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கினி, அபிஷேகம் இவைகளை தவிர்த்து விட்டு நீங்கள் தேவனுடைய ஆவிக்குரிய நிலையை அல்லது அபிஷேகத்துக்குரிய காரியங்களை உங்களால் பேசவே முடியாது. ஆமென். நீங்கள் அபிஷேகத்தையும் வெவ்வேறாக பிரிக்க முடியாது. அது இரண்டும் கலந்த ஒரு வார்த்தையாக, ஒரு வல்லமையான வெளிப்பாடாகவே வேதத்திலே அறியப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்படுகிறதோ அங்கெல்லாம் அக்கினியின் வல்லமையை குறித்து, அக்கினியை குறித்து அங்கே பேசப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்கள். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம்? தேவன் அக்கினியாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளோடு பேச விரும்பினாரோ அவர் தம்முடைய அக்கினியின் மூலமாக, அக்கினியினாலே பதிலளித்து அக்கினியின் மூலமாக பேசுகிற ஒரு தேவனாக இருந்தார். இப்போ ஆவிக்குரிய அபிஷேகத்தின் 3 நிலைகளில் ஒரு முக்கியமான நிலை இந்த அக்கினியினாலே பேசுகிற, அக்கினியின் மூலமாக பதில் தருகிற அல்லது அக்கினியின் மூலமாக அபிஷேகிக்கிற ஒரு நிலையை காண்பிக்கிறது. ஆமென்.
அபிஷேகத்தினுடைய மிக சிறந்த உன்னதமான நிலை என்பது அக்கினி அபிஷேகம், அல்லது அக்கினியாய் பயன்படுத்தப்படுகிற, அல்லது அக்கினியை கொண்டு பயனுள்ளதாக மாற்றப்படுகிற ஒரு அனுபவம் தான் இந்த ஆவிக்குரிய அபிஷேகத்தின் நிலைகளிலே ஒன்று. ஆமென். இயேசு கிறிஸ்துவும் அந்த அக்கினியை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் தன்னை ஒப்பு கொடுத்தார். எப்பொழுது என்று சொன்னால், அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு, புறாவின் ரூபம் போல ஒரு வல்லமை எல்லாருடைய கண்களுக்கும் காணப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. அங்கே அந்த இயேசு கிறிஸ்துவின் மேலே வந்து அமர்ந்தார். ஆமென், அல்லேலூயா. அப்படியானால் இந்த அக்கினியின் அபிஷேகத்தை இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே பெற்றுக்கொண்டார். அந்த அபிஷேகத்தின் வல்லமை இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவிக்குரிய அந்த வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய காரியங்களிலே, ஆவிக்குரிய எல்லா விதமான சூழ்நிலைகளிலேயும் அவருடைய ஊழிய பாதைகளிலே பலமாய் கிரியை செய்ததை எழுதப்பட்டிருக்கிற வேத வசனங்களின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா. தேவன் பயன்படுத்த வேண்டிய எந்த ஒரு பாத்திரமாக இருந்தாலும் அந்த பாத்திரத்தின் மேலே தேவன் இப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஊற்றுவார் என்பது நிதர்சனமான உண்மை. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்பினா, நீங்கள் ஆண்டவருக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாக தேவனால நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டா, நிச்சயமாக உங்கள் மீது அந்த அக்கினியின் அபிஷேகம் ஊற்றப்பட்டே ஆக வேண்டும், ஊற்றப்பட்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? நீங்க தேவனால் உபயோகப்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரமாய் நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்பினால், நீங்கள் நிச்சயம் அந்த அபிஷேகத்தின் அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் நிச்சயமாக போவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு காரியங்கள் நடக்கும். ஒன்று, அக்கினியை உங்களுக்குள்ளே தேவன் அனுப்புவதற்கு முன்பதாக ரெண்டு காரியங்கள் நடக்கும். ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். மண் எப்படி இருக்கிறது? கடினமானது அல்ல. மண் எப்போ கடினமாக மாறும் சொல்லுங்க? அக்கினினாலே சுடப்படும் பொழுதுதான் அது ஒரு கடினம் உள்ளதாக உபயோகப்படுத்தக்கூடிய பக்குவத்திற்கு அது மாறுகிறது. ஏன் தேவனாகிய கர்த்தர் நமக்கு அக்கினி அபிஷேகத்தை தரணும்? ஏன் தேவன் அக்கினியை ஊற்ற வேண்டும்? ஏன் அக்கினியின் வல்லமையை நமக்குள்ளே ஊற்ற வேண்டும்? பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கிறோம், நாம் மண்ணாய் இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நாம் பலவீனமானவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய அந்த அக்கினியை நாம் பெற்றுக்கொள்வது எதற்காக? முதலாவது, ஒரு அக்கினியை நீங்க ஒரு இடத்துல ஒரு பொருள் மேலே வைக்கணும்னா, அந்த பொருள் அந்த அக்கினியை கேரி பண்ற அளவுக்கு எப்படி இருக்கணும்? அதுக்கு சூட்டபிளாக இருக்கணும். கரெக்டா? நீங்கள் ஒரு நெருப்பை எதில் கொளுத்தி வைப்பீங்க? பேப்பர்லேயோ இல்லை மரப்பலகையிலையோ என்ன பண்ண மாட்டோம், வைக்க மாட்டோம். ஏன்னா அந்த அக்கினி அதை எரிச்சிடும். அப்போது அந்த அக்கினினாலே சேதப்படாத, அந்த அக்கினினாலே சேதப்படுத்த முடியாத ஒரு பாத்திரத்தில் தான் நாம் அந்த அக்கினி என்ன பண்ணுவோம்? கேரி பண்ணுவோம். அல்லேலூயா. அதுபோல தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவனாகிய கர்த்தர் நம்மை முதலாவது அந்த அக்கினியை கேரி பண்ணுற அளவுக்கு நம்மளை பக்குவப்படுத்துகிறாரு. ரெண்டாவது, அந்த அக்கினியை அதன் மூலமாக நம்மை தேவன் வல்லமையுள்ளவர்களாக, பலமுள்ளவர்களாக அவர் மாற்ற விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. இயேசு தேவகுமாரன் தானே, அதில் எந்த மாற்றமும் இல்லையே. அப்படிதானே? என்னங்க சந்தேகமாக பார்க்குறீங்க? அவர் தேவகுமாரன் தானே. ஆனாலும் அவருக்கும் ஒரு அக்கினி தேவைப்படுது இல்லை ஊழியத்தை செய்கிறதுக்கு, ஊழிய பாதையில் போவதற்கு, சத்துருவினுடைய காரியங்களை மேற்கொள்வதற்கு தேவனாகிய கர்த்தருக்கு என்ன தேவைப்படுது? அக்கினி தேவைப்படுது இல்லை. அப்போ மாம்சமாய் இருக்கிற எல்லாரும் பலவீனமாய் இருக்கிறார்கள். அந்த பலவீனமான மனிதர்களை பலமுள்ளவர்களாய் மாற்றுவதற்கு தேவன் பயன்படுத்துகிற ஒரு காரியம்தான் இந்த அக்கினியின் அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம் என்பது ஆரம்ப நிலையை காண்பிக்கிறது. அக்கினி அபிஷேகம் என்பது அதனுடைய முடிவை காண்பிக்கிறது. அல்லேலூயா. அபிஷேகம் என்பது ஆரம்ப நிலை. ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லையோடு தேவனோடு உறவாடுகிற ஒரு அனுபவம் இருக்கும். சில வேத வசனங்கள் புரியாமல் இருக்கும். சில சத்தியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருதயம் ஒரு மாதிரி நமக்கு இருக்கும்.
ஆனால் எப்பொழுது இந்த அக்கினியானது நம்மை பலப்படுத்துகிறதோ, நான் அதை இப்படி சொல்கிறேன். போன வாரத்தில் ஃபஸ்ட்டு பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் தாடியில் வடிகிறதா இருந்தது. தாடினா எதை காண்பிக்குதான்? யாரெல்லாம் வளர்ந்துருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தாடி வரும் இல்லையா, சிறு பிள்ளைக்கு வராது. அப்போது வளர்ச்சி உள்ளவர்களுக்கு தான் அந்த அபிஷேகம் ஊற்றப்படும்னு சொன்னார். நானும் இப்படி சொல்கிறேன், அதாவது அபிஷேகம் என்பது ஆரம்ப நிலை, அக்கினி என்பது முடிவான ஒரு காரியம். எப்படின்னா, ஆரம்ப நிலையில் உங்களுக்கு அந்த அக்கினியை தேவன் என்ன பண்ணுறதில்ல, கொடுக்கறதில்ல. நீங்கள் வளர 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 என்ன ஆகுது, உங்களுடைய வளர்ச்சியின் விகிதத்தை கர்த்தர் என்ன பண்ணுறார், இந்த அபிஷேகத்தின் மூலமாய் ஊக்குவிக்கிறார். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்ததற்கு பின்பதாக இந்த அக்கினியை தேவன் எல்லார் மேலே என்ன பண்ணுறாரு, வளர்ந்தவர்கள் மேலே ஊற்றார். ஆமென். சின்ன பிள்ளைங்கள் இடத்துல நாம் என்ன கொடுக்க மாட்டோம், நெருப்பில் விளையாட அனுமதிக்க மாட்டோம் இல்லையா? ஏன்னா அவங்க காயப்படுத்திப்பாங்க. நமக்கு ஏன் அக்கினி அபிஷேகம் இன்னும் வரலன்னா, நான் என்ன சொல்கிறேங்க, இது வேற ஒரு கான்ட்ரவர்சியாக போய்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஏன் இன்னும் அக்கினி அபிஷேகம் வரலன்னா, நான் இன்னும் என்ன பண்ணல, வளரல. ஒருவேளை வேணும்னு அடம்பிடிச்சு இப்போ வாங்கினா நான் என்ன பண்ணுப்பேன், என்னையே காயப்படுத்திப்பேன். அதனால் நான் என்றைக்கு வளருகிறேனோ, ஆவிக்குரிய வளர்ச்சி எனக்குள்ளே எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுது இந்த அக்கினியை தேவன் எனக்குள்ளே போடுகிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சரி, இந்த அக்கினிக்கு 2 முகம் இருக்கிறது. ஒன்று அக்கினி, கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி. 2வது அக்கினி ஜுவாலை. ஆமென். அல்லேலூயா. ஓபதியா 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஓபதியா 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும், யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, எழுத்தின்படி நாம் யாக்கோபின் வம்சத்தாரும் யோசேப்பின் குடும்பத்தாரும் தேவனுடைய காணியாட்சிக்குள்ளே இருக்கிற சுதந்திரங்களுக்குள்ளே இருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அக்கினியும் அக்கினி ஜுவாலையுமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் ஒரு சாதாரண விசுவாசி என்கிற நிலைமையிலேயே இருக்க தேவன் எனக்கு இல்லை அவருக்கு விருப்பம் இல்லை. ஒரு வைராக்கியமாய் பற்றி எறியக்கூடிய அக்கினி ஜுவாலையாக விளங்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. யோவேல் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலே என்னத்தை ஊற்றுவாராம்? ஆமாம். அப்போ எல்லார் மேலேயும் ஆவி ஊற்றப்படும். ஆனால் அக்கினி யாருக்கு தான்? வளர்ச்சி உள்ளவர்களுக்கு தான். இப்போ ஆவியை பெற்றுக்கொண்ட நிலையிலே நின்று விடுவது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் வம்சத்தாரும் யோசேப்பின் வம்சத்தாரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களாம்? அக்கினியும் அக்கினி ஜுவாலையுமாக இருக்கிறார்கள். நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். எழுத்தின்படி தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக அவருடைய காணியாட்சிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அப்படியானால் நாம் எப்படி இருக்கணும்? அக்கினியும் அக்கினி ஜுவாலையுமாக இருக்கணும். அல்லேலூயா. பிரியமானவர்கள், இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஒரு குளிர்ந்த நிலையில் இருக்கலாம், அல்லது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் தடுமாற்றத்தோடு கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் உறுதியாக சொல்ல முடியும், நீங்கள் யாக்கோபின் வம்சத்தாராக யோசேப்பின் குடும்பத்தாராக நீங்கள் தேவனோடு கூட இணைவீர்கள் என்று சொன்னால் உங்களை அக்கினியாகவும் அக்கினி ஜுவாலையாகவும் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் ஆண்டவர் அக்கினியாக மாற்றுவார்? வளர்ந்தவர்களை அக்கினியாக மாற்றுவார், அக்கினியை கொடுப்பார். 2வது, போராடுகிறவர்களை கர்த்தர் அக்கினியாக மாற்றுவார். யாரை மாற்றுவார்? அப்ப என்ன பண்ணலாம்? ஆமென். அல்லேலூயா. யாக்கோபின் விசேஷமான குணாதிசயம் என்னவென்றால், அவர் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் போராடி பெற்றுக்கொண்டார். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் தேவனோடு போராடி மேற்கொண்டார் என்று சொல்லி. ஆண்டவர் சொல்றாரு, தேவரே சொல்றாரு, பொழுது விடிது
என்னை விட்டுடுபான்னு சொல்லும் பொழுது போராடி தேவனை மேற்கொண்டு என்ன பண்ணாரு? ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்று சொல்லி போராடி அன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இது ஆதியாகமம் 32:26 நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனோடு போராடி ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் அக்கினியாக்காமல் அவர் இருக்க மாட்டார். எந்த தேவனுடைய ஜனம் யாரெல்லாம் தேவனிடத்திலே போராடி ஆத்துமாக்களுக்காக, தேசத்திற்காக, மற்ற மனிதர்களுக்காக, வியாதியில் இருப்பவர்களுக்காக, பலவீனருக்காக, பிசாசின் கட்டுகளில் இருக்கிற ஜனங்களுக்காக போராடி ஜெபிக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அக்கினியாக மாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க அப்படி ஜெபிக்கிற ஆளா இருந்தா உங்களை அக்கினியா தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. போராடுகிறவர்களை கர்த்தர் அக்கினியாக மாற்றுகிறார். அவர்களை ஆவிக்குரிய போராளிகள் என்று கர்த்தர் பார்க்கிறார். அதை நான் இப்படி சொல்றேன், யாரை கர்த்தர் அக்கினியாக மாற்ற விரும்புகிறாரோ அவர்கள் தான் போராடுகிறவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. போராடுகிறவர்களை கர்த்தர் அக்கினியாக மாற்றுகிறார். யாரை அக்கினியா மாற்ற கர்த்தர் விரும்புகிறாரோ அவர்களுக்குள்ள இயற்கையாகவே போராடுகிற குணம் வருகிறது. இந்த போராட்டம்னா நீங்க மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராடுற போராட்டம் இல்லை, பெற்றோரோடு போராடுறது இல்லை, மற்ற மனுஷர்களோடு போராடுறது இல்லை, தேவனோடு. ஆமென். முழங்கால் யுத்தம், முழங்காலில் நின்று ஆண்டவரோடு போராடி, தகப்பனே இத்தனை ஆத்துமாக்கள் இந்த வருஷத்தில் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, இத்தனை ஆத்துமாக்களை நான் சந்திக்கணும், ஒரு நாளைக்கு ஒரு ஆத்துமாவுக்காவது உம்முடைய நாமத்தை குறித்து நான் சொல்லணும். எத்தனையோ வாலிப பிள்ளைங்க என் பகுதியில் இருக்கிறாங்க, எத்தனையோ ஆண்டவரே கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க, எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது, எத்தனையோ பேர் ஆண்டவர் இன்னைக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க, அசுத்தமானதில் இருக்கிறாங்க, ஆண்டவர் மதுபான பழக்கத்தில் இருக்கிறாங்க, ஆண்டவர் இன்னைக்கும் குடும்பங்கள் பிரிந்திருக்கிறதுன்னு பார்த்து ஒரு இருதயத்தில் அனல் மூண்டு தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு போராடி ஜபிக்கிற அப்படிப்பட்டவர்களுக்குள்ளே தேவன் இன்னும் அக்கினியை ஊற்றி கொண்டு இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது அது அவியாத அக்கினி. பலிபீடத்தின் மேலே எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் குத்து விளக்கில் என்ன எரியணும்? அக்கினி எரியணும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது தேவ சமூகத்தில் ஒரு மனிதன் இருப்பான் என்று சொன்னால் அவன் அவிந்து போகாமல் எரிந்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. உங்களுடைய முழங்கால்கள் தேவனுடைய சமூகத்தில் முடக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் ஜெபத்தில் தேவனோடு எப்பொழுதும் உறவாடுகிறவர்களாக, தேவனோடு உங்களுடைய வாழ்க்கையை இணைத்து கொண்டவர்களாக, போராடுகிறவர்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருபோதும் அவிந்து போக மாட்டீர்கள். உங்கள் அக்கினி பற்றி எரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. போராடுறதுங்கிறது வார்த்தையில் எளிமையாக சொல்லிடுறாங்க, ஆனால் அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ். ஆமென். ஒரு பலவானுடைய ஆளுகையின் கீழே இருக்கிற ஒரு மனிதனை கொண்டு வருவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அல்லேலூயா. ஒரு சேனைக்குள்ள அடிமையாக இருக்கிற ஒரு மனுஷனை ஒரு தனி மனிதனா அந்த சேனைக்கு உள்ளே போய் அவனை பத்திரமா காப்பாற்றி நீங்கள் வெளியில் கொண்டு வருவது என்பது எவ்வளவு ரிஸ்கான ஒரு வேலை தெரியுமா? அல்லேலூயா. ஆனால் நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது அதை தான் பண்ணுறீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, சத்துரு விழித்து கொண்டிருக்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி திரிகிற அவனுக்கு முன்பதாக அவனுடைய ஆளுகையின் கீழே இருக்கிற அவன் வைத்திருக்கிற கரத்தை இறுக்கி பிடிச்சிருக்கிற ஒரு மனுஷனை உங்க வல்லமையான ஜெபம், அக்கினியான ஜெபம், அக்கினினாலே நிரப்பப்பட்ட நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அவன் தலை நொறுக்கப்படுகிறது. ஆமென். அவன் ஆளுகை கீழே இருக்கிற ஒரு மனிதனை நீங்க கொண்டு வரீங்க. அப்ப எவ்வளவு பெரிய காரியத்தை நீங்க செய்றீங்க. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை அக்கினியை மாத்துறாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த மனிதனுக்குள்ள பாவ உணர்வற்ற எத்தனையோ காரியங்களை விதைத்து இருக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து கவலை இல்லாமல் இருக்கிற அந்த மனிதனை கர்த்தருக்குள்ள நடத்துறதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ். அதை செய்யறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறது தான் இந்த அக்கினியின் அபிஷேகம். அல்லேலூயா. யாக்கோபை குறித்து சொல்லப்பட்ட வசனம், அவர் அக்கினியானவர். ஆமென். யோசேப்பின் குடும்பத்தாரை குறித்து சொல்லப்படுகிறது, அக்கினி ஜுவாலையாக மாற்றுவேன் என்று சொல்லி. அல்லேலூயா.
இந்த அக்கினி என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் எரியும். ஆனால் அக்கினி ஜுவாலை என்பது பரவி பெருகி எரியும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, அக்கினியை விட அக்கினி ஜுவாலைக்கு தான் அதிகமான வல்லமை இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. தெரியுமா தெரியாதா? சூரியனுடைய உள்ள இருக்கிற அதனுடைய கோரில் இருக்கிற வெப்பத்தை விட அதனுடைய மேற்பகுதியில் இருக்கிற வெப்பம் அதிகம். அதாவது தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுக்கிங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு அக்கினி ஜுவாலையோடு நின்று விட்டார். யோசேப்போ பரவி பெருகுகிறவனாக இருக்கிறான். யோசேப்பு என்றால் பரவி பெருகுகிறவன் என்று அர்த்தம். யோசேப்பு பிறந்த பொழுது அவனுடைய தாய் அவனுக்கு பரவி பெருக வேண்டும் என்று சொல்லி அந்த பெயரை வைத்தார்கள். ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மை பரவி பெருகுகிறவர்களாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார். அக்கினியாக முதலாவது மாற்றுகிறார், பின்பதாக அக்கினி ஜுவாலையாக கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. அக்கினி ஜுவாலையாக மாற்றுவது என்பது என்ன? அவரை போலவே நாமளும் மாறணுங்கிறது தேவனுடைய திட்டம். ஆமென். அல்லேலூயா. சிம்சோன் 300 நரிகளை பிடித்து என்ன பண்றாரு? வாளோடு வாளை கட்டி ஒரு தீவெட்டி அதில் வச்சு விடுறார். அது என்ன பண்ணுது? அவர்களுடைய வெள்ளாமையில் ஓடுது. பெலிஸ்தருடைய வெள்ளாமையில் ஓடுது. என்ன நடக்குதாங்க? எல்லாம் பற்றி எரியுது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, தேவன் அதே விதமாக உங்களையும் பரவி பெருகுகிற ஒரு அக்கினியாக மாற்ற விரும்புகிறார். அதனுடைய நோக்கம் என்ன? நீங்கள் ஜுவாலையாக பெருகி மற்றவர்களையும் அந்த அக்கினிக்குள்ளே கொண்டு வர வேண்டிய மிகப்பெரிய ஒரு தேவ திட்டத்தை உங்கள் மீது கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அக்கினி ஒரே இடத்துல எரியும், ஆனால் அக்கினி ஜுவாலை பரவி பெருகும். ஆமென். அல்லேலூயா. உங்களை அக்கினி ஜுவாலையாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். மற்றவர்களை ஏன் அபிஷேகத்தில் நிரம்பும் போது உங்களை ஆவியில் நிரம்பி ஏன் இப்படிப்பட்ட ஒரு உற்சாக ஆவியில் உங்களை நிரப்பணும்னு நாங்கள் ஏன் இவ்வளவு பாடுபடுறோம் அப்படின்னா, இந்த அபிஷேகத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு ரகசியம் இருக்குது. என்னென்னா, இந்த நெருப்பு இருக்குது பாருங்கள், நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இந்த நெருப்பு எது மேலே பட்டாலும் அது நெருப்பாக மாறிடும். அல்லேலூயா. நீங்கள் இந்த நெருப்பு மேலே எந்த பொருளை தூக்கி போட்டாலும் அதுவும் நெருப்பாக மாறிடும். இந்த அக்கினிக்கு அப்படி ஒரு வல்லமை இருக்குது. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் இந்த நெருப்பு பந்தத்தையோ நெருப்பையோ எப்படி பிடிச்சாலும் அது மேல் நோக்கி தான் எரியும். அல்லேலூயா. ஆமென். உங்களை என்னதான் பிரச்சனையும் போராட்டமும் இந்த உலகத்தின் பாடுகளும் இந்த உலகத்தின் கண்ணீரும் நெருக்கினாலும் உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினி எதை பார்த்து தான் எரியும்? பரலோகத்தை பார்த்து தான் எரியும். ஏன்னா உங்களுடைய தரிசனம் அங்கே தான் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. சோர்வோ அசதியோ பலவீனமோ உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் ஓட்டத்தை தடை பண்ண முடியாது. ஏனென்றால் உங்களுக்குள்ளே இருப்பது சாதாரண அக்கினி அல்ல, தேவனிடத்திலிருந்து பரலோக தரிசனத்தில் கொடுக்கப்பட்ட அக்கினி. அல்லேலூயா. அல்லேலூயா. அக்கினி ஜுவாலையாக கர்த்தர் மாற்றுகிறார். உங்கள் மேலே நீங்கள் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அக்கினி, உங்களுக்குள்ளே இருக்கிறது அக்கினி உங்களோடு கூட மாத்திரமல்ல, தேவன் உங்களுக்கு கொடுக்கிறது எதுக்கு தெரியுமா? உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு நபர் அதன் மூலமாய் தொடப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நீங்கள் வாழ்கிற பகுதியில் இருக்கிற ஜனங்கள் அக்கினியை பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு இடத்துல அக்கினி எரியுதுன்னா எல்லாருடைய கண்களும் அந்த அக்கினிக்கு நேராக திரும்பும். அல்லேலூயா. அது மறைவாக இருக்காது. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உனக்குள்ள அந்த அக்கினி எரிந்து கொண்டு இருக்கிறது. உனக்குள்ள தேவன் அந்த ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஜோதியை கர்த்தர் உனக்குள்ள வச்சிருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உனக்குள்ள பிரகாசிப்பார் என்று சொன்னால், கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவார் என்று சொன்னால், உங்களை பார்க்கிறவர்கள் தேவனுடைய சாயலை, தேவனுடைய சொரூபத்தை, தேவனுடைய மகிமையை காண்பார்கள். ஆமென். அல்லேலூயா. அந்த அக்கினி ஒரு மனுஷனையும் சும்மா விடாதுங்க. ஆமென். இரண்டாவது, நாம் தேவ சாயலாய் மாற வேண்டும் என்பதற்காக தேவன் அந்த அக்கினியை தருகிறார். நான் தேவ சாயலா தானே இருக்கிறேன். சொல்லுங்க, தேவ சாயலாக இருக்கிறோம்.
தேவன் எப்படி இருக்கிறாரா? எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆமென். இப்ப தேவன் எப்படி இருக்கிறாரு? அப்ப அவருடைய சாயலை நம்ம மாறணும். நம்ம எப்படி மாறணும்? அல்லேலூயா. அதுக்கு தான் உங்களுக்குள்ள தேவன் அக்கினியை கொடுக்குறார். அக்கினின்றாரு. உள்ள ஏதோ பெட்ரோல் கிட்டோல் ஊற்றுவாரா? மண்ணெண்ணெய் ஊற்றுவாரா? கேஸ் வைப்பாரா? எப்படிமா அக்கினி வரும் நமக்குள்ள? அது கையை மூடி இப்படி பண்ணால் வந்துடும். வருமா? இவ்வளவு தீக்குச்சியை வாயில் போட்டுட்டு ஒரு குச்சியை மட்டும் கொளுத்தி உள்ளே போட்டு அக்கினி வந்துடுமா? வராது. எப்படி வரும் சொல்லுங்க? எப்படி வரும் அக்கினி? எப்படி வரும்? அல்லேலூயா. எப்படி அக்கினி நமக்குள்ள தராரு? நாம் எப்படி அக்கினியாக மாற முடியும்? அதுதான் அந்த அக்கினி எப்படி வருது, அது எப்படி இருக்கு அந்த அக்கினி. பிரியமானவர்களே, நீங்கள் மோசேவை ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடணும். அங்கே முட்செடி பற்றி எரியுது, ஆனால் அது வெந்து போகலை. அது என்ன அக்கினி? உங்களுக்கு தெரியுமா? தேவன் கொடுத்த அக்கினி உங்களை சேதப்படுத்தாது, உங்களை பிரகாசிக்க பண்ணும், மகிமையாக மாற்றும். அவர் எதை நினச்சிருக்கிறாரோ அதை செய்ய வைக்கும், உங்களை பலமுள்ளதாக மாற்றும். ஆனால் உங்களை அது என்ன பண்ணாது? சேதப்படுத்தாது. தூரத்தில் இருந்தது எரியறதை பார்த்த உடனே மோசே கிட்ட வந்தார். உங்களுக்கு தெரியுமா? அந்த அக்கினிக்கு பேர் அழைப்பு அக்கினி. அல்லேலூயா. தூரத்தில் இருந்த மோசையை அருகாமையில் கொண்டு வந்து தேவ திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணிக்க வைக்கிறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தினது அந்த அக்கினி. அல்லேலூயா. அதுக்கு ஃபியூல் எல்லாம் தேவையில்லை. பொதுவாக ஒரு இடத்துல நெருப்பை உண்டாக்கணும்னா 3 காரியம் தேவை. என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? விறகு, சரி, விறகு, ஓகே. இந்த ஹீட்டு, ஃபியூலு, ஆக்சிஜன், இது 3 இருந்தால் தான் ஒரு இடத்துல வெப்பத்தை அல்லது நெருப்பை உண்டாக்க முடியும். சரியா? எரிபொருள் வேணும், ஆக்சிஜன் வேணும், அந்த இடத்துல ஹீட்டு வேணும். ஹீட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு நெருப்பு இருக்கணும், இருந்தால் தான் அதை பற்ற வைக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் உங்களுக்குள்ளே இந்த 3 நிலைகளை பார்த்தோம் இல்லையா? அபிஷேகத்தின் 3 நிலைகள். அந்த 3 நிலைகள் தான் உங்களுக்குள்ளே தேவ அக்கினியை கொண்டு வருகிற எரிபொருளாக, ஆக்சிஜனாக, உங்களுக்குள்ளே காணப்படுகிற வெப்பமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவைகள் தான் உங்களுக்குள்ளே தேவ அக்கினியை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. தேவன் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக உங்களை மாற்றுகிறதாக இருக்கிறது. தேவனோடு கூட உறவாடக்கூடிய, தேவ சத்தியத்திலே நடக்கக்கூடிய. பிரியமானவர்களே, ரொம்ப உங்களுக்கு குழப்பாம தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. எப்பொழுது ஒரு மனுஷன் தேவனை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிறான், அவன் தேவனுடைய காரியங்களிலே சிந்திச்சு கொண்டிருக்கிறான், அவனுக்குள்ள அக்கினி கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனுஷன் எப்பொழுது அடுத்தவர்களை குறித்து சிந்திக்கிறானோ, அடுத்தவர்களுடைய ரட்சிப்புக்காக, தேசத்திற்காக, உலகத்திற்காக பாடுபட்டு தேவ சமூகத்தில் இருக்கிறானோ, அவனுக்குள்ளே அக்கினி ஜுவாலை எரிந்து கொண்டிருக்கிறது அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு 4 காரியங்களை மட்டும் சொல்லிட்டு நான் என்ன பண்ண போறேன், இந்த செய்தியை முடிக்க போகிறேன். 1, சுட்டெரிக்கப்படும் அபிஷேகத்தின் அக்கினி. அல்லேலூயா. 2வது, அசுத்தத்தை நீக்கும் அபிஷேக அக்கினி. 3வது, சாபத்தீடானதை சாம்பலாக்கும் அபிஷேக அக்கினி. 4வது, கட்டுகளை உடைக்கும் கர்த்தரின் அபிஷேக அக்கினி. அல்லேலூயா. நேரம் இல்லாதபடி நான் வேகமாய் கடந்து போகிறேன். சுட்டெரிக்கப்படும் அபிஷேகத்தின் அக்கினி. இந்த அபிஷேகத்தின் அக்கினி சுட்டெரிக்கப்படுவதற்கு பயன்படுகிறது.
எதை சுட்டெரிக்கப்படுவதற்கு? சாபங்களை, சர்ப்பத்தினுடைய பொல்லாத பிசாசுனுடைய வல்லமைகளை சுட்டெரிக்கப்படுவதற்காக இந்த அக்கினி பயன்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எரிக்கப்படுகிற அபிஷேகத்தின் அக்கினி என்பது எதை காண்பிக்கிறது? பிரியமானவர்களே, சிலுவையில் ஆண்டவர் சாத்தானை என்ன பண்ணார்? மெச்சி சாவஸ்டர் என்ன பண்ணார்? மெதிச்சு தலையை நசுக்கிட்டார். ஆமென். சரி, நம்ம எங்கள் ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பாம்பு அடித்தாங்கன்னு வச்சுங்களேன், அதை அப்படியே விடாமல் என்ன பண்ணுவாங்க? அக்னியில் கொளுத்தி போடுவாங்க. ஏன்? இது உயிர் திரும்ப உயிர் வருமானு தெரில. அது அதனுடைய விஷம் அது மறித்தாலும் இருக்கும். யாராவது தெரியாமல் அதனுடைய மேலே ஏதாவது மிதிச்சிட்டா, பிள்ளைங்க தெரியாமல் ஏதாவது விளையாட்டு பொருள் நினச்சி ஏதாவது எடுத்து அதனால் காயப்பற்றக்கூடாது என்பதற்காக அதை எரித்து என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க, அடித்து விடுவார்கள். முற்றிலுமாக அடித்து விடுவார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாத்தானுடைய தலையை நசுக்கிட்டார். ஆனாலும் அவன் என்ன பண்ணல? இப்போ அவனை எரிக்கிறதுக்கு அவனுடைய இன்னும் வல்லமைகள் கொஞ்சம் ஆடிட்டு இருக்குது. அவன் வால் மாத்திரம் ஆடுது. அந்த வல்லமையை வச்சு தான் இன்னைக்கு பூமியில் அவன் பல காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறான். பிரியமானவர்களே, தேவன் தலையை நசுக்கிட்டாரு. இயேசு சிலுவையில் பிசாசினுடைய தலையை, வலு சர்ப்பத்தின் தலையை நசுக்கிட்டாரு. அவன் ஆடிக்கொண்டிருக்கிற இன்னும் கொஞ்சம் வல்லமையோடு இருக்கிற அவனுடைய வல்லமைகளை சுட்டெரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் உங்களுக்கு எனக்கு அந்த சுட்டெரிக்கிற அந்த அக்னியின் வல்லமையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். சிலுவையில் அவர் பாதி முடிச்சிட்டாரு, மீதியை நம்ம முடிக்கணும்னு ஆண்டவர் வெயிட் பண்ணுறார். அல்லேலூயா. அவர் சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? தலையை நசுக்கிட்டாரு. சுட்டெரிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. உங்கள் பகுதியில், உங்கள் எல்லையில், உங்களுக்கு இருக்கிற உங்கள் குடும்பத்தில் எங்கெல்லாம் வலு சர்ப்பத்தினுடைய வல்லமைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் சுட்டெரிப்பதற்கு தான் கர்த்தர் உங்களுக்குள்ளே அந்த அக்கினியின் அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க, ஆண்டவர் அதுக்கு தாங்க உங்களுக்கு அபிஷேகத்தை தராரு. வேதம் சொல்லுகிறது, யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ம் 3:8. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தேவனுடைய வல்லமை எப்படி இருக்கிறது? அவருடைய மகிமையான காரியத்தை செய்யும்படி அற்பமான நம்மை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு தலையை நசுக்கிறதுக்கு ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவு தேவைப்பட்டுச்சு பாருங்க. 6 மணி நேரம் தேவன் சிலுவையில் போராடினார். எவ்வளோ நேரம்? 6 மணி நேரம் சிலுவையில் போராடினார். போராடி ஆண்டவர் என்ன பண்ணார்? ஜெயத்தை எடுத்துக்கொண்டார். அவர் ஜெயத்தை எடுத்துக்கொண்டது மாத்திரமல்ல, மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு? அவ்வளவு நேரம் போராடி பெரிய ஜெயத்தை எடுத்துட்டாரு. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? என்னை விசுவாசிக்கிறோம், என்னில் மேலான காரியங்களை செய்வான். நான் தலையை நசுக்கிட்டேன், இன்னும் அவனுடைய வல்லமை இருக்குது. இப்படிப்பட்ட நசுக்கப்பட்ட இவன் இன்னமும் கொஞ்சம் உங்கள் குடும்பத்தில் ஆளுக செஞ்சுட்ருக்கிறான். உன் வாழ்க்கையில் போராட்டத்தை கொண்டு வரான், உன்னுடைய குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனைகளை கொண்டு வரான். பாருங்கள், இன்னும் தேசத்தில் அநேக இடங்களில் இவனுடைய வாள் ஆடிக்கிட்டு இருக்குது. அவனை சுட்டெரிப்பதற்காக ஒன்னை நான் அக்னி ஜுவாலையாக மாற்றுகிறேன்னு சொல்லி கர்த்தர் உங்களை அப்படியாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒவ்வொரு வீட்டிலையும், ஒவ்வொரு பகுதியிலையும், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இப்படிப்பட்ட அக்கினியாய் நிரம்புகிற ஜனங்கள் எழும்பி விட்டார்கள் என்று சொன்னால் கூடிய சீக்கிரத்தில் இந்த இந்திய தேசம் கர்த்தருக்கு நிச்சயமாக சொந்தமாய் மாறிவிடும். அல்லேலூயா. இந்த இந்திய தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற, இந்திய தேசத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா வலு சர்ப்பத்தின் வல்லமைகளையும் ஒரு நாள் நம்முடைய அக்கினியின் அபிஷேகம் சுட்டெரிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு மகிமையான காரியத்தை செய்கிறதுக்கு ஆண்டவர் உங்களையே வச்சிருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினி, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், நீங்கள் ஏதோ நினைக்கிறீங்க ஒரு சின்ன வேலையை செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் அதை கொடுத்துருக்கிறார். இல்லைங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, சத்ருவினுடைய தலைகளை நான் நசுக்கிட்டேன்ப்பா, அவனுடைய வல்லமைகளை நீ அழிப்பதற்காக உனக்குள்ள அந்த அக்கினியை தந்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒரு முறை ஒரு வீட்டார் வந்து என்ன பண்ணாங்களா, ஒரு பாஸ்டர்கிட்ட போய், பாஸ்டர் நாங்கள் மலை அடிவாரத்தில் தங்கியிருக்கிறோம், இந்த மலை அடிவாரத்தில் நாங்கள் தங்கி இருக்கிறதுனால எங்கள் வீடு சுற்றி காம்பவுண்டெலாம் கிடையாது, ஒரு 2 பாம்பு எங்கள் வீட்டில் அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குது, சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதை எங்களால் அடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட சொன்னாங்களாம். அந்த பாஸ்டர் அந்த வீட்டுக்குள்ளே வந்து எந்த வழியாக பாம்பு வருதுன்னு சொல்லி, அந்த சர்ப்பம் வருதுன்னு சொல்லி கேட்டு, அந்த வழியில் அவருடைய காலால் ஒரு கோடு, பெரிய கோடை போட்டு அவர் ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையின்படி இப்பொழுது பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி வரட்டும், இந்த எல்லையை, வீட்டை சுற்றில எல்லையை நான் நியமிக்கிறேன், அக்கினியாய் நீர் இறங்கி நீர் இவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஜெபனியை தொளிச்சிட்டு போயிட்டார். மறுநாள் காலையில் இவங்க எந்திரிச்சு போய் பார்த்தா, இந்த பாஸ்டர் எங்கே கோடு போட்டாரோ அந்த கோட்டை ஒட்டி 2 பாம்பு செத்து கிடந்தது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அக்கினி மதிலாய் மற்றவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கும் தேவன் அந்த பாதுகாப்பை தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற பற்றி எரிகிற அந்த அக்கினி உங்களையும் பாதுகாக்கும், மற்றவர்களையும் பாதுகாப்புக்குள்ளே கொண்டு வருகிறதாக இருக்கிறது. இந்த அக்கினி வெறுமையானதாக நினச்சிடாதீங்க, இது ஏதோ சாதாரண அக்கினி நினச்சிடாதீங்க. உங்களுக்குள்ள பற்றி எரிகிறதை குறித்து ஆச்சரியப்படாதீங்க. ஏனென்றால் நம்முடைய சகோதரர்களும் நம்முடைய சகோதரிகளும் முன்னதாக இருந்த எத்தனையோ தேவ மனிதர்களுக்குள்ளே பற்றி எறிந்த அப்படிப்பட்ட மகிமையின் அந்த அபிஷேகத்தின் அக்கினியை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இதை விலையை கொடுத்து வாங்க முடியாது, இதை எந்த இடத்துல நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தேவன் கிருபையாக உங்களுக்குள்ளே அவைகளை தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது, அசுத்தத்தை நீக்கும் அபிஷேக அக்கினி. மத்தேயு 3:12 வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். பிரியமானவர்களே, அசுத்தத்தை நீக்கிறதுல மிக சிறந்த முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்கினினாலே பிரித்து எடுக்கிற முறை தான். அல்லேலூயா. கோதுமைக்குள்ளே பதரானது மறைந்திருக்கும். ஒரு எஜமானுக்கு தான் தெரியும் கோதுமை மணியிலிருந்து எப்படி அதை பிரித்து எடுக்கணுன்றது. அல்லேலூயா. இந்த பதரானது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாததாக இருக்கும். காற்றடிக்கும் போது பறந்து போய் பல இடங்களில் குப்பைகளை போல கிடக்குமா. அது ஒரு சுகாதார கேடாக மற்றவர்களுக்கு தொந்தரவை கொடுப்பது போல இருக்கும். சில வேளைகளில் நல்ல கோதுமை மணிகளை விட பதர்கள் அதிகமாக இருக்கும், அல்லது கோதுமையை போலவே பதர்களும் பார்ப்பதற்கு ஒன்று போல தெரியும். ஆனால் அந்த எஜமானுக்கு தான் தெரியும் எது கோதுமை எது பதர் என்று சொல்லி. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட பதர்கள் நிச்சயமாக ஒரு நாள் சுட்டெரிக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. பொன்னை வெட்டி எடுக்கும் பொழுது அசுத்தமானதாக இருக்கும். அதை நெருப்பிலே போட்டு சுட்டெரித்து என்ன பண்ணுவாங்க, அதை பசுமொன்னாய் மாற்றுவதற்காக நெருப்பிலே போடுவார்கள். பொன்னானது எத்தனை அதிகமாக நெருப்பில் இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாய் அது சுத்தமுள்ளதாக மாறும். அதில் இருக்கிற அழுக்கு களும்புகள் அதிலிருந்து வெளியிலே வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் தரிசனத்தோடு நடக்கிற பொழுது தேவன் கொடுத்த அவருடைய கிருபையுள்ள வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு நடக்கிற பொழுது உங்களோடு சகல அசுத்தங்களும் வரும். எப்படின்னு சொன்னா, ஒரு தரிசனத்தோடு ஆபிரகாம் கானானை நோக்கி புறப்பட்ட பொழுது தரிசனம் இல்லாத பலர் ஆபிரகாமோடு கூட வந்தார்கள், ஒட்டி கொண்டார்கள். கொஞ்ச தூரம் ஆபிரகாமுடைய தகப்பன் வந்தார், இன்னும் கொஞ்ச தூரம் லோத்து அவனுடைய குடும்பம் அவனோடு கூட வந்தது, இன்னும் கொஞ்ச தூரம் ஆகாரும் இஸ்மவேலும் அவனோடு கூட வந்தார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த பொழுது தேவன் என்ன பண்ணாரு, கோதுமையிலிருந்து பதற பிரிக்கிறது போல எல்லாரையும் பிரிச்சுட்டாரு. சில விசுவாச போராட்டத்திலே சில அவிசுவாசமான ஆட்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து தேவன் பிரிப்பார். அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க, உங்களுக்குள்ள அக்கினி இருந்தால் சாதாரணமாக துன்மார்க்கமாக ஜீவிக்கிறவங்க உங்களோட ஐக்கியம் வைக்க மாட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு தான் அவங்கள நெருங்கி போய் எவ்வளவு தான் நீங்கள் ஆலோசனைகளை கொடுத்தாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, உங்க கூட வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இல்லை, தேவன் உங்களை விட்டு. ஆமாம். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினி அசுத்தத்தை உங்களிலிருந்து பிரிக்கிறதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கும் பரலோக கானானுக்குள்ளே வாக்குத்தத்தனம் பண்ணப்பட்டவர்களாக நுழைவதற்கு நாமும் கூட முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம்.
அன்னைக்கு ஆபிரகாமுக்கு ஒரு கானானை கர்த்தர் வைத்திருந்தது போல உங்களுக்கு எனக்கும் பரலோக கானானை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்கள் பிரயாணத்தில் யாரெல்லாம் கூட வரா கொஞ்சம் கவனித்து பாருங்க. அவிசுவாசம் உள்ளவர்கள் வராங்களா? ஒருவேளை பிரச்சனைகள் தருகிறவங்க வராங்களா? உங்களை அவிசுவாசத்தை போராட்டத்தை கொண்டு வருகிறவர்கள் இடர்கள் உண்டாக்குறவங்க வராங்களா? கவலைப்படாதீங்க, அந்த அக்கினி அவர்களை சுத்திகரிக்கும். ஆமென், அல்லேலூயா. உங்களோடு கூட வருகிற ஜனங்கள் ஒரு நாள் உங்களை விட்டு விலகுவார்கள். அவிசுவாசத்தை கொண்டு வந்து உங்களுடைய ஓட்டத்தை தடை பண்ணணும்னு நினைக்கிற எந்த மனுஷனும் உன் வாழ்க்கையில் செயல்பட முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அந்த அசுத்தத்தை நீக்குகிற பரிசுத்தமான அக்கினி உன்னோடு கூட இருக்கிற வரைக்கும். அக்கினி இல்லைன்னா, அக்கினி அவிந்து போய்விட்டா நீங்கள் அவர்களோடு கூட சேர்ந்துருவீங்க. ஒரு மனுஷன் தேவனுடைய ஆலோசனை கேட்கிறானா, மனுஷ ஆலோசனை கேட்கிறானா? நீங்க யாருடைய ஆலோசனை கேட்குறீங்க? எப்படிப்பட்ட பாதையில் நடக்கிறீங்க? மூடன் தன் பார்வைக்கு எல்லாம் நலமானதாய் தெரியுமா? தான் செய்யறதெல்லாம் நல்லதுன்னு நினைப்பானா? நான் எதை செய்தாலும் அதை வச்சுக்கொள்வான். நான் இப்படி தான் இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், நான் செஞ்சது தான் சரி அப்படின்னு மூட நினைச்சுக்கொள்வான். ஆனால் நீதிமானோ பகுத்தறிகிறவனாய் இருக்கிறான். பிரியமானவர்களே, நமக்கு அவ்வளோ கஷ்டம் வேணாம், நம்ம அவ்வளோ அறிவாளி இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா அக்கினியை கொடுத்துட்டாரு. ஆமென். நீ ஒன்றும் பண்ணாத, உன் முன்னாடி யார் வந்தாலும் இந்த அக்கினி காட்டி கொடுத்துரும். அல்லேலூயா. உன்னை கண்டு விலகிடுவான், உங்கூட ட்ராவல் பண்ண மாட்டான், உங்கூட வர முடியாது. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற அக்கினி பரிசுத்தமான அசுத்தத்தை உன்னிடத்திலிருந்து நீக்குகிற அக்கினி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷன் சிலுவை கட்ட வந்து நிற்கும் போது என்ன நடக்குது தெரியுமா? இயேசுவின் ரத்தம் அவனை கழுவுது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, பாவ சுபாவங்கள் மாறுகிறது. ஆனால் ஒவ்வொரு அணுக்களிலும் பாவத்தினுடைய காரியங்கள் வல்லமைகள் அவனுக்குள்ள இருக்கிறது. அது என்ன பண்ண தெரியுமா? அவனோடு கூட போராடும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நன்மை செய்யணுங்கிற விருப்பம் ஆமாம், ஆனால் நான் என்ன பண்ணுறேன், செய்ய முடியலையே. பாவம் இழுக்குது. எத்தனை அதிகமாக தேவனோடு கூட இருந்தாலும் இந்த பாவத்தின் வல்லமைகள் மேற்கொள்ள முடியாமல் இருக்குதா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்குள்ள இருக்கிற அக்கினியை அனல் மூட்டி எழுப்ப நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுது, ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க, உங்களுக்குள்ள ஒரு அக்கினி அவித்து போடாதீங்க. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு பல பேருக்குள்ள அக்கினின்றது சும்மா பேரளவு தான் இருக்குது. இன்னைக்கோ நாளைக்கோ ஃபோன் ஊதுனா ஆமென், சோகமாயிட்டீங்க. நான் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் நினச்சேன். ஆமென், அல்லேலூயா. என்னங்க பொசுக்கு இப்படி சொல்லிட்டீங்க? நாங்கள் எல்லாம் அப்படி தான் ஒரு மனமாக இருப்போம். எல்லாரும் ஒரே மனம், ஒரே இது. ஸ்தோத்திரம். எதில் ஒரு மனம் இருக்கோ இல்லையோ, இதெல்லாம் நாங்கள் ஒரே மனமாக இருப்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்குள்ள அக்கினியாக இருக்க விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. ஏங்க, ஒரு சாதாரண ஒரு மனுஷங்க நமக்குள்ள நல்லதுன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கா? எந்த சாட்சியை கொண்டு போய் நம்ம ஆண்டவரத்தில் நிறுத்துவோம்? வேதம் சொல்லுது, நம்முடைய நீதியெல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி அழுக்கான கந்தையாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பா ஏன் அக்கினியை, ஏன் சாயலை உனக்குள்ளே நான் வைக்க விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. இது சாதாரணது இல்லைங்க. நம்ம நினைக்கிறோம் ஏதோ அக்கினி உன எரிதுன்றார், உள்ளே எரிச்சிட்டு போட்டோன்றீங்க. இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழத்தை புரிந்து கொள்ளுங்க. மூணாவது, சாபத்தீடானதை சாம்பலாக்கும் அக்கினி. பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் இயேசுகிட்ட வரும்போது பாவம் மாறுது, ஆனால் சாபத்தின் வல்லமைகள் முறிக்கப்படாமல் இருக்குது. ஆமென், கவனிங்க, கவனிச்சாதான் புரியும் உங்களுக்கு. சில நேரத்தில் சாபம் உங்களுக்குள்ளே எப்படி தெரியுமா செயல்படும்? தேவ சத்தத்தை கேட்க விடாதபடி உங்களை தள்ளிகிட்டே போகும். சிலர்லாம் ஆட்கள் இங்கே இருக்கிறாங்க, சிந்தனை எங்கேயோ இருக்குது, காதி எங்கேயோ இருக்குது, நினப்பு எங்கேயோ இருக்குது. இதெல்லாம் பிசாசுனுடைய வல்லமை தான். இதெல்லாம் அவன் செய்கிற இந்த காரியெல்லாம் அவனுடைய வல்லமை தான். ஏன்னா நீங்கள் விடுதலை ஆகக்கூடாதுங்கிறதுல உங்களை விட அவனுக்கு தான் ரொம்ப அக்கறை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. ஆமாம், நீங்கள் விடுதலை ஆகிறதுக்கு ஒரு பெரிய செயின் கட்டரை கொண்டு வந்து கையை நீட்டுமா அப்படின்லாம் கட் பண்ணிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உங்களை கட்டி வச்சிருக்கிற கட்டு என்னன்னு உங்களுக்கும் தெரியாது,
தெரிஞ்சிருந்தால் நம்ம விடுதலையாக இருப்போமே. நமக்கு ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. சிலருக்கு எத்தனையோ உலக ஆசீர்வாதங்கள் என்னவா இருக்குது, கட்டாக இருக்குது. சிலருக்கு பலவீனம் கட்டாக இருக்குது. சரீரத்தை குறித்து அதிகமாக கவலைப்படுவாங்க. சிலர் வீட்டை குறித்து கவலைப்படுவாங்க. சிலர் குடும்பத்தை குறித்து கவலைப்படுவாங்க. இதெல்லாம் என்ன, இப்படிப்பட்ட பாரங்களை கொண்டு வர்றது எல்லாமே யாருன்னா பிசாசின் வல்லமைகள் தான். உங்களுக்குள்ள அவனை அழிக்கக்கூடிய அந்த அளவுக்கு அக்கினி இல்லாததுனால தான் நீங்கள் மறுபடி அவன் தோற்று போய்கொண்டே இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, யோசுவா 6ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17-18. பிரியமானவர்களே, இந்த காரியத்தை நீங்கள் முன்பதாக பல முறை வாசித்திருப்பீர்கள். அல்லேலூயா. எரிகோவுக்கு முன்பதாக இஸ்ரவேலர்கள் வருகிறார்கள். எரிகோவினுடைய சுவர் அடைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்கிறாரு, இப்பொழுது இந்த பட்டணத்தை உங்கள் கையில் கொடுக்க போகிறேன். இதில் இருக்கிறது எல்லாம் என்ன, சாபத்தீடானது. இதில் ஒன்றையும் தொடாதேங்கிறார். இது எல்லாத்தையும் என்ன பண்ணு, தீக்குளுத்தி போடுங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது, அந்த இஸ்ரவேல் ஜனத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறா பாருங்க. அவன் என்ன பண்ணுறான், ஆகான்னு ஒரு மனுஷன், அவன் ஒரு பாபிலோனிய சால்வையை பார்த்து ஆசைப்பட்டு எடுத்து என்ன பண்ணுறான், ஒளித்து வைத்துக் கொள்கிறான். இப்போ இஸ்ரவேலர்கள் வேற ஒரு யுத்தத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல தோற்று போகிறாங்க. உடனே ஆண்டவர்கிட்ட வந்து அழுகுறாங்க, ஆண்டவரே, யோசுவா காலை முதல் மாலை வரைக்கும் என்ன பண்ணுறாரு, தலையில் புழுதியை போட்டுக்கொண்டு அழுகுறாரு. ஏன் ஆண்டவரே இப்படி ஒரு தோல்வியை கொடுத்துட்டீங்க, சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் இப்படி ஒரு தோல்வியை நாங்கள் அடைஞ்சதை கேள்விப்பட்டால் எங்கள் மீது வருவார்களே, பிடித்து கொள்வார்களே, அழுகுறார். நாங்கள் செஞ்ச பாவம் என்ன சொல்லுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, இச்சித்ததை கொண்டு வந்து உங்கள் கூடாரத்தில் வச்சது உண்டே, போய் பாரு அப்படிங்கிறார். அப்போ கேள்வி கேட்டால் யாருடைய பேருக்கு சீட்டு விடுது, ஆகானுடைய பேருக்கு சீட்டு விடுது. யோசுவா கேட்குறார், மகனே நீ என்ன பண்ண, சாபத்தீடானதை என் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிற. பிரியமானவர்களே, சாபத்தீடானதை சுட்டெரிக்க தான் வேணும். அல்லேலூயா. சுட்டெரித்தால் ஒழிய சாபத்தீடானது ஒருபோதும் மாறாது, விலகாது. சில தேவனுடைய பிள்ளைங்க நினைக்கிறாங்க, பரிகாரம் செஞ்சால் மாறிடும். மாறாதுங்க. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா உன் சாபம் மாறாது, சுட்டெரிக்கப்படணும். பாவத்தையும் சாபத்தையும் சரியாக புரிந்து கொள்ளுங்க. பாவம் என்பது நம்முடைய செயல்களினாலே வரக்கூடியது. சாபம் என்பது தலைமுறையாக வரக்கூடியது. சாபத்தை உடைக்கணும்னா இரத்த விலைக்குறையை செலுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள அக்கினியை கொடுக்கிறேன். அந்த அக்கினி சாபத்தீடானதை சுத்திகரிக்கும். வீட்டில் இருக்கிற சாபத்தீடானதை இந்த போகியில் எடுத்து போட்டு கொளுத்துறா மாதிரி அப்பப்போ எடுத்து போட்டு, என் வீட்டில் அப்படி தான் நடக்கும். மாதத்துக்கு ஒரு போகி நடக்கும். குப்பையெல்லாம் வீட்டில் இருக்கும், முக்கியமானதெல்லாம் தூக்கி கொளுத்திடுவாங்க. நான் வந்து தேடுவேன், எங்கம்மா போட்ட குப்பையில் கொளுத்திட்டேன். குப்பைலாம் எங்கே இருக்குது, அதெல்லாம் குப்பையா, சோத்திரம். உங்கள் வீட்டில் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. எப்படி தேவையில்லாதெல்லாம் எடுத்து, எதெல்லாம் சாபத்தீடோ அதை எடுத்து. ஆமாம், சரி. இருதயத்தில் இருக்கிற சாபத்தீடு எப்படி கொளுத்த முடியும் சொல்லுங்க? அதுக்கு தான் தேவன் அக்கினியை கொடுக்குறாரு. அல்லேலூயா. உனக்குள்ள அசுத்தமானது வந்தா இந்த அக்கினி சுட்டரிச்சிடும். ஆமென். அன்னைக்கு பாளையத்தை கலங்க பண்ணின அந்த அசுத்தமான காரியத்தை சுட்டரிக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். அவன் மாத்திரமல்ல, அவனோடு கூட அவன் குடும்பத்தார், அவன் ஒருத்தன் செஞ்ச பாவத்துக்கு அவன் குடும்பமே சுட்டரிக்கப்பட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் வச்சுருக்கிறீங்க. அசுத்தமான சினிமா பாடல்கள், ஆபாசமான காரியங்கள், வீட்டில் சினிமா நடிகனுடைய போஸ்டர், அசுத்தமான புஸ்தகங்கள், கேலண்டர், ஃபோனில் வால்பேப்பர், ரிங்டோன், இதெல்லாம் சாபத்தீடானது. சிலருக்கு தெரியல,
இதெல்லாம் சாபத்திடா, இதெல்லாம் ஒரு இதுவா, உலகத்தாவில் பண்ணுறான், நான் பண்ணுறது தப்பா? ஆமாம், தப்பு. உன் வியாதி போகாத காரணம் உன் கையில் வச்சிருக்கிற ஃபோனில் வச்சிருக்கிற ஆபாசமான காரியங்கள் தான். யாருக்கு தெரியாம மறைவா போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கிறியே. சுட்டெரிக்கப்படலைன்னா தோல்விகளை பரிசாக தேவன் வழங்குவார். நீங்க சுட்டெரிக்கணும், இல்லைன்னா தேவன் சுட்டெரிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அசுத்தமானது தூக்கி எறியாத வரைக்கும். ஏங்க, அசுத்தமானது வீட்டில் இருந்தால் எல்லாம் வருங்க. பாம்பு வரும், பல்லி வரும், பூச்சி வரும், எலி வரும், எல்லாம் வருங்க. வீட்டை சுத்தமாக வச்சுருந்தா ஒன்றும் வராதுங்க. நீங்கள் வருதேன்னு அழுவுறதை விட சுத்தம் பண்ணுங்க. மற்றவங்களை சொல்றதை விட முதல்ல நான் என்ன சுத்தம் பண்ணணும். நான் சிறப்பட்ட பின்பு மற்றவங்களை சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் வச்சுருக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளைங்கிறதுக்கான அடையாளம் என்ன? ஒரு சின்ன ஃபோனில், ஒரு சின்ன உடையில், சின்ன காரியத்தில் கூட ஒரு அடையாளத்தை உங்களால் இயேசுவின் அடையாளத்தை சுமக்க முடியலன்னா நாம் என்ன கிறிஸ்தவங்களாக இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? எதை நீங்கள் அடையாளப்படுத்த போகிறீங்க? எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? பிரதர் இதெல்லாம் ஒரு இதுவா? பிரதர் இதெல்லாம் ஒரு இதுவா? நான் தான் ஜெபிக்கிறேனே. சரி, ஜெபிக்கிற ஆண்டவர் மற்றவங்களுக்கு எப்படி காண்பிப்பேன்? போகிற இடத்துலலாம் நான் ஜெபம் பண்ணுறேன் எல்லாத்திலையும் கை வைப்பீங்களா? அல்லேலூயா. உனக்குள்ள அக்கினி எரியணும். அந்த அக்கினி சாபத்தீடானது சுட்டெரிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒன்றே மட்டும் சொல்லி நான் முடிக்க போகிறேன். பிரியமானவர்களே, கட்டுகளை உடைக்கும் கர்த்தரின் அபிஷேகம். என்னாகும் 23:23 சொல்லுகிறது, குறித்து கொள்ளுங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அல்லேலூயா. சில குடும்பங்களை பலவிதமான மரணக்கட்டுகள், பில்லி சூரிய கட்டுகள், மந்திரவாதியின் கட்டுகள், முன்னேறவே முடியல பிரதர். எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. இரவில் உண்டாக்குற பயங்கரமான சொப்பனங்கள், தரிசனங்கள். உங்களுக்கு எப்பொழுதுமே எதை குறிச்சாவது ஒரு பயம் இருக்குதுன்னா அதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்களா? உங்களை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான்னு அர்த்தம். ஒருத்தவங்க எப்போவுமே பயந்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னா, ஒருத்தவங்க எதை குறித்து பயப்படுறாங்க, வேலையை குறித்து பயம், வாழ்க்கையை குறித்து பயம், தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து பயம் வருதுனாவே அது பிசாசுனுடைய கட்டு. ஆமே. இந்த கட்டுகளை உடைப்பது இந்த அக்கினியின் அபிஷேகம். அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தின் அக்கினி இந்த கட்டுகளை உடைக்கும். ஆண்டவர் சொல்றார், ஊழியத்துக்கு தன் சீஷர்களை அனுப்பும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ வழியில பணத்தையாவது, ஆகாரத்தையாவது, வஸ்திரத்தையாவது கொண்டு போகாத. உனக்கு போகிற வழியில என்ன காரியம் இருக்குது அதை நான் சந்திப்பேங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஐயா, உனக்குள்ள அக்கினி எரிந்தா உன் வாழ்க்கையை குறித்து நீ கவலைப்படாத. அதன் பாடுகள் அதற்கு போதுன்றாரு. உன் வாழ்க்கை எப்படி நடக்குன்னு நினைக்காத. நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும், நாளைக்கு எனக்கு என்ன தேவைன்றது குறித்து கவலைப்படாத. ஏனென்றால் ஆகாயத்து பறவைகளை பிழைப்பூட்டுகிற கர்த்தர் அதையே பிழைப்பூட்டுவாருன்னா, உன்னை உருவாக்குன ஆண்டவர், உன்னை நேசிக்கிற ஆண்டவர் உன்னை வழி நடத்துவது எவ்வளோ நிச்சயம். ஆமென், அல்லேலூயா. சில தேவ மனுஷங்க குப்பைன்னு தூக்கி போடுறது தான் நாம் பெருசு நினச்சி மனசில் நம்ம தூக்கி வச்சுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறேன், இதெல்லாம் எனக்கு குப்பைப்பான்னு தூக்கி போட்டார் பாருங்க. அதை தான் நாம் இன்னைக்கு தேடி தேடி ஓடுறோம். ஐயோ ஆண்டவர், எனக்கு இது வேணும், அது வேணும். பிரியமானவர்களே, கட்டுகளை உடைக்கிற அபிஷேகத்தின் அக்கினி உங்களுக்குள்ள அந்த அக்கினி இருந்தால் இந்த கட்டுகளில் இருந்து நீங்கள் விடுதலை ஆக்கப்படுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டவிழ்க்கப்படாமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், பிரியமானவர்களே, நீங்கள் கட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது உங்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. அடிமையாக இருக்கிறவனுக்கு எதுக்கு சுதந்திரம்? சுதந்திரம்னா ஆசீர்வாதம் எதுக்கு? ஒருத்தர் அடிமையாக இருக்கிறான்னு வச்சிங்களேன், அவனுக்கு 10 ஏக்கர் இருந்து என்ன பிரயோஜனம்? அவன் அதான் அடிமையாக இருக்கிறானே. கரெக்டா? அடிமை அவன் சுயாதீனமாக ஒன்றும் செய்ய முடியாது. அவனால் அந்த எஜமானை விட்டு போக முடியாது. அவன் போய் சுதந்திரமாக அவன் இடத்துல தங்கவும் முடியாது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். அடிமையாக ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுங்களேன், அவனுக்கு 10 மாடி ஒரு பெரிய பங்களாவை கட்டி கொடுத்தா அவனுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? அதை அனுபவிக்க முடியுமா அவனால்? நீங்கள் பிசாசின் கட்டுக்குள்ளே அகப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எதற்குன்னு நான் கேட்குறேன். உங்களால் எப்படி அதை நீங்கள் அனுபவிக்க முடியும்? முதலாவது நீங்கள் விடுதலை அடையணும் இல்லையா? உங்கள் கட்டுகளிலிருந்து நீங்கள் அவிழ்த்து விட வேண்டியது அவசியமாகுது இல்லையா? அன்றைக்கு இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் போன பொழுது 12 வருஷமாக கட்டப்பட்டிருந்த ஒரு அம்மா வந்து நிற்கினாங்களே. யார்? அந்த கூனியாக இருந்த ஒரு அம்மா. ஆண்டவர் அங்கே இருக்கிறவங்கள பார்த்து கேட்கலையா,
12 வருஷமாய் கட்டியிருந்த இந்த சாத்தானுடைய கட்டை அவிழ்த்து விடுவது நமக்கு தேவைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலையா? கட்ட அவிழ்க்கப்படாமல் சுவிசேஷம் இல்லை. சுவிசேஷத்தினுடைய அடிப்படையே கட்டவிழ்த்தல் தான். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எப்படிப்பட்ட கட்டுகளோடு இருக்கிறீங்க? பாவ கட்டு இருக்குதா? சாப கட்டு இருக்குதா? குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் எப்பொழுதும் தோல்விகள் வந்து கொண்டு இருக்கிறதா? வியாதி இருக்கா? பலவீனம் இருக்கா? திரும்ப திரும்ப உங்கள் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப எதெல்லாம் எழும்புதோ அதெல்லாம் கட்டுதாங்க. அதை உடைக்கணும்னு அக்கினியின் அபிஷேகம் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அக்கினியின் அபிஷேகம் இல்லாமல் நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் சத்துரு உங்ககிட்ட இருந்து ஒரே நொடியில் அதை எடுத்துருவான். நீங்கள் எவ்வளவு பெரிய ஆட்களை கொண்டு வந்து என்னதான் பெரிய ப்ரொடெக்ஷனை கொண்டு வந்தாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆமென். அல்லேலூயா. 4 காரியங்களை சொன்னேன். என்னென்ன காரியம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சுட்டெரிக்கப்படும் அபிஷேகத்தின் அக்கினி, அசுத்தத்தை நீக்கும் அபிஷேக அக்கினி, சாபத்தீடானதை சாம்பலாக்கும் அபிஷேக அக்கினி, கட்டுகளை உடைக்கும் கர்த்தரின் அபிஷேக அக்கினி. அல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்தின் அக்கினி பற்றி எரியட்டும். நம் கண்களை மூடலாம், எழுந்து நிற்கலாம், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை அனலாக மாற்றுங்க, அக்கினியாக மாற்றுங்க. நான் வெறுமையாக இருந்துடக்கூடாது ஆண்டவரே. எனக்குள்ள அந்த அபிஷேகத்தின் அக்கினி பெருகட்டும்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை அக்கினியாக மாற்றுங்க. உங்கள் பலவீனத்தையும் உங்கள் சரீர பலனையும் பார்த்து நீங்கள் உங்களை வந்து எடை போட்டுறாதீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்கள் சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் உங்களுக்குள்ள அந்த அக்கினியை வைக்கல. ஆமென். அல்லேலூயா. மோசேயை கர்த்தர் அடைத்த பொழுது அவன் திக்குவாயும் மந்தனாவுமாக இருந்தான். தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்திருந்தான். ஞானத்தை எல்லாம் இழந்துட்டான். ஆண்டவர் நினச்சிருப்பார், ஒருவேளை மோசே நினச்சிருப்பார், ஆண்டவரே 40 வருஷத்துக்கு முன்னாடி என்னை அழைச்சிருந்தா அந்த எகிப்தில் எவ்வளவோ பெரிய காரியங்களை கற்றுக்கொண்டிருந்தேனே, இன்றைக்கி என்னால் ஒன்றும் முடியாத ஒரு ஆடு மேய்க்கிற சாதாரண நிலைமையில் இருக்கிறேன்னு ஆண்டவரே, இன்றைக்கி போய் எனக்குள்ள ஒரு அக்கினியை போடுறேன்னு சொல்கிறீங்களே. இல்லை மோசே, உன்னை உண்டாக்குனது யார்? உனக்குள்ளே இந்த அக்கினியை வைக்கணும்னு நினச்சது யார் தெரியுமா? நீ எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் உனக்குள்ளே இருக்கிற இந்த அக்கினி பற்றி எரியும். உனக்குள்ளே இருக்கிற அக்கினி சும்மா இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னை ஒரு பாத்திரமாக எண்ணி தான் ஆண்டவருக்கு நீ உபயோகப்படுவேன்னு நினச்சி தான் உனக்குள்ள அந்த அக்கினியை கர்த்தர் தந்திருக்கிறாரு. ஏதோன்னு நினைக்காத, எனக்குள்ளே இருக்கிறது சாதாரணமானதுன்னு நினைக்காத. என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, அதோடைய வேல்யூவை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் மலைகளை பெயர்க்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை, அன்றைக்கு இயேசுவின் மூலமாய் நடைபெற்ற அதே அற்புதம் இன்னைக்கு உங்க மூலமா நடப்பதற்கு தேவன் அந்த அக்கினியை உங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரிய பண்ணி இருக்கிறாரு. எந்த அக்கினி இத்தனை வருஷம் எரியாதுங்க. 2000 வருடங்களாக அன்றைக்கு தேவன் ஏற்றி வைத்த அக்கினி இன்றைக்கும் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருக்கிறது. நீங்க மரித்து போனாலும் உங்க எலும்புகளில் அந்த அக்கினி எரிந்து கொண்டு இருக்கும். உங்க எலும்புகளில் அந்த வல்லமை வெளிப்படும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தேவனிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரி.